அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதியில் ஜாதகப்படி தொழில் அமைப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஹோட்டல் பிஸ்னஸ், ஹோட்டல் தொழில் செய்யலாமா, எந்த மாதிரியான கொடுப்பனை இருந்தால் ஹோட்டல் பிஸ்னஸை செய்யலாம் அப்படின்றத இந்த பகுதியில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு விஷயம், தொழில் செய்ய முடியுமா அப்படின்னு பார்க்குறதுக்கு 10ஆம் பாவ உபநட்சத்திரம் நின்ற நட்சத்திரம் 2, 6, 10, 11 இந்த வீடுகளை தொடர்பு படுத்துச்சுன்னா, இந்த வீடுகளை குறிக்காட்டினால் ஜாதகரால் தொழில் செய்ய முடியும். எந்த மாதிரியான தொழில் செய்ய முடியும் அப்படின்னா, இந்த 10ஆம் பாவ உபநட்சத்திர கிரகம் தான் எது போல அப்படின்ற விஷயத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கும். இப்போ ஆய்வுக்காக ஸ்க்ரீனில் நான் உங்களுக்கு ஒரு ஜாதகத்தோடைய டீட்டெயில்ஸ் நான் ஷோ பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஜாதக அடிப்படையில் 10ஆம் பாவம் இங்கே மீன ராசியில் விழுந்துருக்குதுங்க. 10ஆம் பாவத்தோடைய உபநட்சத்திரம் சந்திரனாக இருக்குது. இந்த சந்திரன் அகைன் கும்ப ராசியில் டெபாசிட் ஆகிருக்குது. சந்திரன் நின்ற நட்சத்திரம் ராகுவாக இருக்குதுங்க. இப்போ இந்த ராகுவோடைய குறிக்காட்டி நம்ம எடுத்து பார்த்தோம்னா 2, 3, 8 இந்த வீட்டில் குறிக்காட்டுறாரு. பர்டிகுலராக தொழிலுக்கு உண்டான 2, 6, 10, 11 2வது வீட்டை குறிக்காட்டுறாரு. அதனால் இந்த ஜாதகரால் தொழில் செய்ய முடியும். இது ஃபஸ்ட்டு விஷயம். எது போன்ற தொழில் அப்படின்னு பார்க்குறதுக்கு இந்த 10ஆம் பாவ உபநட்சத்திரம் தான் நமக்கு பதில் சொல்லுங்க. இப்போ நம்ம ஹோட்டல் பிஸ்னஸ் அப்படின்னு பார்க்குறதால இதுக்கான காரக கிரகத்துடைய தொடர்புகள் என்ன வரும் அப்படின்னா, சந்திரன் மற்றும் சுக்கிரன் இந்த 2 கிரகம் தான் ஹோட்டல் பிஸ்னஸை குறிக்கக்கூடிய ஒரு காரக கிரகம். அதுக்கடுத்து 4 மற்றும் 11 இந்த பாவங்களுடைய தொடர்புகள் நமக்கு கனெக்ட் ஆகணுங்க. இப்போ இந்த ஜாதகத்தின் அடிப்படையில் 10ஆம் பாவ உபநட்சத்திரம் சந்திரனாக இருக்குது. ஓகே, சந்திரன் நம்ம கனெக்ட் ஆகிட்டாரு. அதே மாதிரி 10ஆம் பாவத்துக்குள்ளே பாருங்கள், இந்த மீன ராசி டு இந்த மேச ராசி வரைக்கும் 10ஆம் பாவம் நம்ம கனெக்ட் ஆகும். இந்த 10ஆம் பாவத்துக்குள்ளே சுக்கிரன் அப்படின்ற கிரகமும் இருக்குது. அதை நம்ம நோட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அப்போ சந்திரன் மற்றும் சுக்கிரன் இந்த 2 கிரகத்துடைய தொடர்புகள் நமக்கு கனெக்ட் ஆகிடுச்சு. அதுக்கடுத்து 4, 11 இந்த வீடுகளுடைய காம்பினேஷன் நமக்கு எப்படி கனெக்ட் ஆகுது? எதனா ஒரு வீடு கனெக்ட் ஆனாலும் பரவாயில்ல. இப்போ இந்த ஜாதகத்தில் பார்க்குற போது 10ஆம் பாவத்துக்குள்ளே இருக்கக்கூடிய கிரகத்தையும் நம்ம கொஞ்சம் நோட் பண்ணிக்க வேண்டியது அவசியம். 10ஆம் பாவத்துக்குள்ளே புதன்ற கிரகம் இருக்குதுங்க. அந்த புதன்ற கிரகம் இவருடைய மிதுன லக்னத்துக்கு 4க்கு உடையவர் அப்படின்ற ஆப்ஷனில் அந்த இடத்துல 4வது வீட்டுடைய தொடர்புகளும் நம்ம கனெக்ட் ஆகுது. ஹோட்டல் பிஸ்னஸுக்கு உண்டான சந்திரன் மற்றும் சுக்கிரன் இந்த 2 கிரகத்துடைய தொடர்புகளும் நமக்கு லிங்க் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். எனவே இந்த பகுதியில் ஜாதகப்படி முதல் தொழில் செய்ய முடியுமா, 10ஆம் பாவ உபநட்சத்திரம் நின்ற நட்சத்திரம் 2, 6, 10, 11 இந்த வீடை காட்டினா செய்யலாம். எந்த மாதிரியான தொழில் அப்படின்றது சப்டாட குறிக்கும். ஹோட்டல் தொழிலுக்கு உண்டான அமைப்பு அப்படின்றது சந்திரன் ப்ளஸ் சுக்கிரன், அதுக்கடுத்து 4 மற்றும் 11 இந்த வீடுகள் இருந்தால் ஹோட்டல் பிஸ்னஸ் செய்யலாம். நன்றி, வணக்கம்.